ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். IPL 2024க்கான பிளே ஆஃப்ல அந்த 4 டீம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க பிளே ஆஃபை. இந்த பிளே ஆஃப்ல அந்த 4 டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த சீசன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னவா இருந்தது இந்த சீசன்லன்னு பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படியே நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஒருத்தராச்சும் ஜாயின் பண்ணிருக்கேன்பா. ஃபர்ஸ்ட் டீமா இந்த IPL 2024 யார் குவாலிஃபைட் ஆனானா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கௌதம் கம்பீர் இந்த டீமுக்கு வந்தாப்புல மென்டரா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டாப்லனே சொல்லலாம். இந்த டீம் டேபிள் டாப்பரா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் கௌதம் கம்பீர் தான். ஏன்னா நீங்க எடுத்து பாருங்க, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அவங்களோட ஓப்பனிங் இஷ்யூ மேட்சுக்கு மேட்ச் ஓப்பனிங் மாத்திக்கிட்டே இருக்காங்க. பட் இந்த சீசன் அப்படி இல்லாம ஒரே ஒரு ஓப்பனிங் பேர் தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பில் சால்ட் அண்ட் சுனில் நரேன். சுனில் நரேனை ஓப்பனிங் பேட்டிங் விளையாடுறத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வேற லெவல் விளையாடுறதுக்காக இந்த சீசன் டாமினேட் பண்ணிக்கிருக்காப்ல. ஒரே ஒரு வீக்னஸ் இருக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு. அது என்னன்னா அவங்களுடைய பவுலிங் ரொம்ப மோசமா போட்டுக்கிருக்காங்க. 263 ரன் சேஸ் பண்ற அளவுக்கு பவுலிங் போட்டுக்கிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கூட பரவாயில்ல, நல்லா பண்ணிடுறாங்க சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப மோசமா போட்டுக்கிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க மிச்சல் ஸ்டார்க்கை தவிர. பட் மிச்சல் ஸ்டாருக்கு ரன் லீக் பண்ணதே செய்யறாப்ல. என்ன செய்ய போறான்னு தெரியல கொல்கத்தா அணி பிளே ஆஃப்ல. கொல்கத்தா அணி மட்டும் பாசிட்டிவ் பவுலிங் சரி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா 3வது முறை டைட்டில் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நான் ஏன் 3வது முறை டைட்டில் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல 2012 டைட்டில் வின் இருந்தாங்க, அவங்களோட முதல் டைட்டில். அதுக்கப்புறம் இப்பதான் சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல ஃபைனலே வைக்க போறாங்க. கொல்கத்தா அணி மட்டும் ஃபைனல் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா 75% அவங்க தான் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல பயங்கரமான ஒரு ஸ்லோ பிச்சாவும் இருக்கு, ஸ்பின்னுக்கு நல்லா எடுக்கும். சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 10 பிச்சில் எப்படி பவுலிங் போடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால கொல்கத்தா அணி 75% கப்படிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாப் 2ல இருக்கிறாங்க. உங்க டாப் 2ல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, அவங்களோட ஓபனர்ஸ் தான். ஏன்னா வீடியோ கேம் விளையாடுற மாதிரி விளையாடுறாங்க ஓப்பனிங் பேட்டிங்ல. டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா உங்க 2 பேரும் ஓப்பனிங்ல 10 ஓவர் கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் 200 ரன்னே இருந்தாலும் பரவாயில்ல, 15 ஓவருக்குள்ள நாங்க அடிச்சு முடிப்போம் சொல்லிட்டு வெறித்தனமா அடிச்சிருக்காங்க. எல்ஹெச்க்கு அகைன்ஸ்டா 10 ஓவர்ல முடிச்சிட்டாங்க பாருங்க, 160 ரன் அடிச்சு வேற லெவல் விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். இந்த சீசன்ல யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் இப்படி விளையாடுவாங்கன்னு. அக்ரெசிவ் விளையாண்டுக்கு இருக்காங்க. 288 ரன் அடிச்சாங்க 20 ஓவருக்கு RCB கைன்ஸா. அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸே பார்க்காம 277 ரன் அடிச்சிட்டாங்க. வேற லெவல் விளையாண்டுக்கு இருந்தாங்க. இப்படி விளையாடுறதுக்கு காரணம் அவங்களுடைய ஓபனர்ஸ் தான். ஏன்னா பவர் பிளேல அவங்க ஸ்டார்ட் பண்ணாதான் மிடில் ஓவர்ஸ்ல வர பேட்ஸ்மேன்லாம் அப்பாடா நம்ம பேட்ஸ்மேன்லாம் பார்த்துக்கிட்டாங்கப்பா, வேற லெவல் விளையாண்டுக்கு இருந்தாங்க. அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம், நம்மளும் ஒரு அக்ரெசிவா போட்டுவோம், ஒரு 20-30 ரன் ஒரு 10 பால் அடிச்சா கூட பரவாயில்ல, ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க. பட் ஒரே ஒரு வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க தோத்த 5 மேட்ச்ல எடுத்து பாருங்க, பவர் பிளேல உங்களுடைய ஓபனர்ஸ் தூக்கிட்டாங்கன்னா அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க மிடில் ஓவர்ஸ்ல. பட் பவுலிங்லயும் ரொம்ப சொதப்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில மேட்ச்ல 200 ரன் பிளஸ் கொடுத்துறாங்க. அதனால நல்ல ஒரு பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு டெத் பவுலிங்ல பயங்கரமா போற மாதிரி நல்ல பிளேயர்ஸை கொண்டு வரணும். நீங்க சொல்லலாம் நடராஜன் தானே டெத் பவுலிங் நல்லா தானே போட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு சில மேட்ச்ல அடி வாங்குறாப்ல, அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல டெத் பவுலிங்ல. பவுலிங் மட்டும் சரி பண்ணிட்டாங்கன்னா 85% SRH இந்த முறை டைட்டில் வின் பண்ணுவாங்க. SRH மட்டும் ஃபைனல் போயிட்டாங்கன்னா சென்னை சேபாக் ஸ்டேடியத்தில் எப்படி விளையாட போறாங்க அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா சென்னை சேபாக் ஸ்டேடியத்தில் CSK அகைன்ஸ்டா இந்த சீசன்ல செகண்ட் ஹாஃப்ல எப்படி விளையாடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப சொதப்பிட்டாங்க உங்களுடைய பேட்டிங் அண்ட் பவுலிங். அதுவும் பேட்டிங்ல சேஸே பண்ண முடியல, ரொம்ப ஸ்லோ பிச்சை கொடுத்ததுனால அவங்க தடவிடுறாங்க. அதே மாதிரி இந்த IPL ஃபைனலையும் ஸ்லோ பிச்சை கொடுத்தாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. சப்போஸ் LHG அகைன்ஸ்டா CSK அன்னைக்கு ரெட் சாயில் பிச்சு கொடுத்தாங்க பாருங்க சென்னை சேபாக் ஸ்டேடியத்துல, அந்த மாதிரி பிச்சுக்கு எடுத்தாங்கன்னா கண்டிப்பா இந்த முறை SRH தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த IPL 2024 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு டீம்னே சொல்லலாம். ஏன்னா 6 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து. அதுக்கப்புறம் குஜராத் கைன்ஸா தான் லாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது போன சீசன் என்ன செஞ்சாங்களோ அதே திருப்பி செஞ்சுட்டாங்க. ஏன்னா போன சீசன் 5 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல அடுத்த 5 மேட்ச் லாஸ் பண்ணி வெளியில போயிட்டாங்க பிளே ஆஃப் விட்டு. அதே மாதிரி இந்த சீசன் நடக்க வேண்டியது, எப்படியோ தப்பிச்சு பிளே ஆஃப் போயிட்டாங்க. ஆக்சுவலா RR வந்து டாப் 2ல இருக்க வேண்டியது உங்க மிஸ்டேக்கால தான் லாஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து 5 மேட்ச் லாஸ் பண்ணிட்டாங்க இந்த செகண்ட் ஹாஃப்ல. லாஸ்ட் மேட்ச் KKR கைன்ஸ் மழை வந்து நினைக்கிறேன், என்ன ஆச்சுனே தெரியல. ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருந்தாங்க, டாமினேட் பண்ணிக்கிருந்தாங்க இந்த IPL 2024. அதுக்கப்புறம் ஏன் இப்படி லாஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரியல. பவுலிங்ல நல்லா தான் இருக்கு, பட் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்றாங்க மிடில் ஓவர்ஸ்
அதாவது மிடில் ஓவர்ஸ்ல சொதப்பிறாங்க. நல்ல பவர் பிளேல நல்லா தான் பண்றாங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல சொதப்பிறாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். அதனால தோத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சீசன் ஐபிஎல் 2024 செகண்ட் ஹாஃப். இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ல ஒன்னே ஒன்னு செய்யணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட பேட்டிங்கை சரி பண்ணணும். யுஜேசி சேஸ்வாலுக்கு நல்ல ஒரு கான்பிடென்ட் கொடுக்கணும். இந்த சீசன் ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை எஸ்எஸ்சி சேஸ்வால். அதனாலதான் ஆர்ஆரால ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்ண முடியல கடைசி 5 மேட்சா. உங்க பேட்டிங்கை மட்டும் சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா 75% இந்த முறை ஐபிஎல் டைட்டில் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியத்துல ஃபைனல் நடக்க போறதுனால ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு அந்த பிச்சில் எப்படி பவுலிங் போடணும், எப்படி ஸ்பின் பண்ணணும், எப்படி டேர்ன் பண்ணணும் எல்லாமே தெரியும். உங்க பேட்டிங்கை மட்டும் சரி பண்ணிட்டு அதுவும் ஓப்பனிங் மட்டும் சரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா டாமினேட் பண்ணலாம் இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ல. அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். சத்தியமா நான் எதிரே பார்க்கவே இல்லை. சிஎஸ்கே தான் பிளே ஆஃப் போகும்னு நினைச்சு கடைசியில் ஆர்சிபி அணி நெட் ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் போயிட்டாங்க. வேற லெவல் ஆடுகிறாங்க. கடைசி 6 போட்டியும் தொடர்ந்து வின் பண்ணிக்கிருக்காங்க. அந்த கேகேஆர் அயன்ஸ்டா ஒரு மேட்ச் தோத்தாங்க பாருங்களேன் இந்த ஒரு ரன்ல. அதுக்கப்புறம் தான் நண்பா ஒரு பீஸ்ட் மோடான ஒரு ஆர்சிபியை பார்த்தோம். ஒவ்வொரு மேட்ச்லயும் டாமினேட்டுக்கு மேல டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா அவங்களோட பேட்ஸ்மேன் ராஜத் பட்டிதார் ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லாம இருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஃபார்முக்கு வந்து இப்ப பீஸ்ட் மோட்ல விளையாண்டுக்கு இருக்காப்ல. அப்புறம் விராட் கோலிங்க டாமினேட் பண்ணிக்க இருக்காப்ல இந்த ஐபிஎல். ஆரஞ்சு கேப் வேற, அப்புறம் ஃபாப்ட் பிளேயரும் சேர்ந்து இந்த ஓப்பனிங்ல பண்றாங்க பாருங்க ஒரு சம்பவம். அதெல்லாம் வேற லெவல். இந்த சீசன்ல ஆர்சிபியோட பவுலிங்கே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஆர்சிபியோட பவுலிங் தான் இந்த சீசன்ல தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிக்க வச்சது. போன மேட்ச்ல சிஎஸ்கே அகைன்ஸ்டா இந்த ஆஸ்திரேலியால மட்டும் ஒழுங்கான ஓவர் போடலைன்னா இந்நேரம் ஆர்சிபி வெளியே போயிருப்பாங்க. அந்த ஒழுங்கான ஓவர் போட்டதுனாலதான் இந்நேரம் ஆர்சிபி பிளே ஆஃப்ல இருக்கிறாங்க. இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ல என்ன செய்யணும்னா இவங்க என்ன செஞ்சாங்களோ அதே திருப்பி செஞ்சா போதும். தொடர்ந்து இந்த 3 மேட்ச் இருக்கு. அந்த 3 மேட்ச்ல தொடர்ந்து வின் பண்ணாங்கன்னா இந்த 6 மேட்ச் மாதிரியே முதல் முறையா ஆர்சிபி அணி ஈசால கப் நம்மதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஈசால கப் நம்மதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ தோணுது இந்த சீசன்ல ஆர்சிபி அணி தான் டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு. ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பேட்டிங் அண்ட் பவுலிங்ல. சரி ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க இந்த ஐபிஎல் 2024 யார் வின் பண்ணா நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.